அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்தியாவிலேயே முதல் முறையா சர்வதேச பல்கலைக்கழக சான்றிதழோட வெளிநாட்டுல பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு பிஎஸ்சி மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். For more details மத்திய ரிசர்வ் போலீஸ் படை மைதானத்தில் சிறுதுளி அமைப்பின் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. கோவை மேட்டுப்பாளையம் சாலை ராக்கிபாளையம் பகுதியில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி மையத்தில் சிறுதுளி நீர் பாதுகாப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடல் ஆகிய மேம்பாட்டுப் பணிகளில் தொடர்ந்து முன்னணி பங்காற்றி வரும் கோவை சிறுதுளி அமைப்பானது 2003ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு நீர்நிலைகளை புனரமைத்தல், மழைநீர் சேகரித்தல், மரம் நடுதல், திட மற்றும் திரவக்கழிவு மேலாண்மை செய்தல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மற்றும் பிற மாவட்டங்களில் செயல்படுத்தி வருகிறது. 2019ஆம் ஆண்டு முதல் மத்திய ஆயுதப்படையுடன் இணைந்து சிறுதுளி நிறுவனம் 53,500 மரக்கன்றுகள் நட்டதோடு 5 மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் 2 கூரையடி தொட்டிகள் அமைத்துள்ளது. அடுத்த கட்டமாக HCL அறக்கட்டளையுடன் இணைந்து 1000 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து எதிர்வரும் மாதங்களில் 9,000 மரக்கன்றுகள், 5 ஊருநீர் குளங்கள் மற்றும் 2 வனவிலங்கு குடிநீர் குளம் உருவாக்கப்பட இருக்கின்றன. இது இயற்கை அமைப்பையும் உயிரியல் செழுமையையும் உறுதிப்படுத்தும் சிறப்பான முன்முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியை மத்திய பயிற்சி கல்லூரியின் முதல்வர் காவல் கண்காணிப்பாளர் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் சிறுதுளி நிறுவனத்தின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன், நிறுவனத்தின் உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் மற்றும் சிறுதுளி குழுவினரும் பங்கேற்றனர். இந்த நாள் மத்திய பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்ற 350 துணை அலுவலர்கள் வெளியேறும் சிறப்பு நாளாகவும் அமைந்தது. அவர்களின் சாதனையை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு அலுவலரும் தங்கள் தாயாருடன் சேர்ந்து ஒரு மரக்கன்றை நட்டனர். இது ஒரு தாய்க்கு ஒரு செடி என்ற கனிந்த கருத்தை பிணைக்கும் பசுமை செயலாகும். தாய்மையின் பாதுகாப்பும் பசுமையின் வளர்ச்சியும் ஒரே நேரத்தில் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்வு அனைவரது மனதிலும் ஓர் அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. மொத்தம் 1500 துணை அலுவலர்கள், ஜவான்கள், CRPF அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று இம்மர நடவு முயற்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். இந்நிகழ்வில் சிறுதுளி ஊழியர்கள், CRPF அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாத்திரம் இன்னைக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான நாள் எங்களுக்கு சிறுதுளியில். இங்கே கிட்டத்தட்ட 55,000 மரங்கள் நட்டுருக்குறோம் இந்த கேம்பஸ்குள்ளே கடந்த ஒரு 15 வருஷமாக. இன்னைக்கு 10,000 நடுறதுக்கு 1000 ஆரம்பிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 10,000 மரம் ஆட் ஆயிரும். போனால் 65,000 மரங்க இங்கே இருக்க போகுது. இதில் என்ன ஒரு நிகழ்ச்சியான ஒரு விஷயம்னா, தாய்க்காக ஒரு மரம், 1 tree for a mother அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லோகோ போட்டு இன்னைக்கு இந்த ஒரு தீம் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா தாய்மார்களும் இன்னைக்கு போகக்கூடிய ஜவான்ஸோட தாய்மார்கள், அவங்க பெற்றோர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க அம்மாக்களை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு மரத்தை நட்டது உண்மையாலுமே கண்ணில் தண்ணி வந்தது. ஒரு தாய் தன் குழந்தை நல்லா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு இருக்கிறப்போ நாட்டுக்காக தன் குழந்தைய அர்ப்பணிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த தாய்மார்கள் அனைவருக்கும் எங்களது சிறுதுளியின் சார்பாக எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்ச் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்காக? அன்னை பாரதத்தை காப்பாற்றுறதுக்காக.
என்ன ஒரு நிகழ்ச்சி, இதுக்கு மேலே ஒரு நிகழ்ச்சியான ஒரு மரம் நடு விழா இருக்க முடியாது. நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோங்கன்னு நினைக்கிறேன். சிறுதுளிக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிஆர்பிஎஃப்க்கு எங்களது மனமார்ந்த நன்றி. வணக்கம். மேடம், எந்த மாதிரி